உங்கள் வாழ்க்கையில் உங்களை யாராவது ஏமாற்றிருக்காங்களா? அதனால் வருத்தப்பட்டுட்ருக்கீங்களா? அப்போது இது உங்களுக்கான கதை தான். சரி, கதை பார்க்கலாம். ஒரு இளைஞன் தன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்திக்கிறான். தான் உயிருக்கு உயிராக நம்பிய நண்பன் அவனது தொழில் ரகசியங்களை திருடிக்கொண்டு அவனையே நடுத்தெருவில் விட்டுட்டு போயிட்டான். மனம் உடைந்த அந்த இளைஞன் ஒரு முதியவரிடம் சென்று, ஐயா, நான் எல்லோரையும் நம்பினேன், ஆனால் உலகம் என்னை ஏமாற்றிவிட்டது. என் மதிப்பு என்னவென்று எனக்கு தெரியவில்லை என்று அழுதான். அந்த முதியவர் அவனிடம் ஒரு பளபளப்பான கல்லை கொடுத்து, இதை எடுத்துக்கொண்டு மார்க்கெட்டுக்கு செல். யாராவது விலை கேட்டால் பேசாமல் உன் கையில் இருக்கும் 2 விரல்களை மட்டும் காட்டு. ஆனால் எக்காரணம் கொண்டும் விற்காதே என்றார். முதலில் ஒரு பழம் விற்கும் பாட்டி அந்த கல்லை பார்த்து, தம்பி, இது நல்லா இருக்கே, என்ன விலை என்றார். இளைஞன் 2 விரல்களை காட்டினான். சரி, 20 ரூபாய்க்கு இதை எனக்கே கொடுத்து விடு, என் பேரன் விளையாடுவான் என்றாள். அடுத்து ஒரு பழைய இரும்பு கடைக்காரர் பார்த்தார். இளைஞன் 2 விரல்களை காட்டினான். பரவாயில்லையே, இது ஏதோ விசித்திரமாக இருக்கே, 2000 ரூபாய்க்கு நான் எடுத்துக்கிறேன் என்றார். இறுதியாக ஒரு விலை உயர்ந்த வைர வியாபாரியிடம் சென்றான். அவர் அந்த கல்லை தொட்டு பார்த்ததும் அதிர்ந்து போனார். தம்பி, இது உலகிலேயே அரிதான வைரம். இதை எங்கே பிடித்தாய்? 2 கோடி ரூபாய் தருகிறேன், இப்போதே எனக்கு கொடுத்து விடு என்றார். இளைஞன் முதியவரிடம் ஓடி வந்து நடந்ததை சொன்னான். முதியவர் புன்னகைத்து சொன்னார், உன் மதிப்பும் இந்த வைரத்தை போலத்தான். உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் என்பதை பொறுத்தே உன் மதிப்பு தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு பழம் விற்பவளிடம் போனால் உன் மதிப்பு 20 ரூபாய், ஒரு வைர வியாபாரியிடம் போனால் உன் மதிப்பு 2 கோடி. இங்கு நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? தவறான இடத்தில் சரியான மதிப்பை எதிர்பார்க்காதே. உங்களை ஏமாற்றியவர்கள் உங்களை ஒரு 20 ரூபாய் கல் என்று நினைத்திருக்கலாம். அது அவர்களின் அறியாமை, உங்கள் குறைபாடு அல்ல. உங்களை ஏமாற்றியவர்கள் உங்களை சரியாக மதிப்பிட தெரியாதவர்கள். உங்களை வைரம் என்று அடையாளம் காணும் ஒரு சூழலை நீங்களே உருவாக்குங்கள். ஒரு வைரம் கீழே விழுந்தாலோ அல்லது யாராவது அதை அழுக்கு என்று சொன்னாலோ அதன் தரம் குறைந்து விடாது. அதேபோல்தான் ஏமாற்றம் உங்களை ஒருபோதும் தரம் தாழ்த்தாது. உங்களை ஏமாற்றியவர்கள் உங்களை சரியாக புரிந்து கொள்ளாதவர்களாக இருப்பர். இந்த உலகத்தில் உங்களை ஒரு வைரமாக பார்க்கும் ஆட்கள் கண்டிப்பாக இருப்பார்கள். அவர்களை தேடி பாருங்கள். அவர்களை தேடி உங்கள் பயணத்தை தொடங்குங்கள். இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஸ்டோரியோடு வந்து பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.